என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது சம்டைம் வந்து ஏதோ டவுன்லோட் போட்டிருப்போம், இல்லை இன்கேஸ் ஏதோ ப்ராசஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது முடிஞ்சதும் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் செட்டிலர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் க்ரியேட் பேசிக்ஸ் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் வரும். இது வந்து ஆட்டோ ஷட் டவுன் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நம்மளோட டாஸ்க் என்னவோ அதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கூட கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்குங்க. டாஸ்க் வந்து நடக்கணுமா இல்லை ஒன் டைம் மட்டும் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன் டைம் இருந்தாலே போதும். ஒன் டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. அடுத்து அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டயத்தை வந்து நோட் பண்ணிக்கணும். டேட்டு, டைமு அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் ப்ரோக்ராம் ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ப்ரோக்ராம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கிரிப்ட் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. சப்போஸ் அதை அடிக்க தெரில அப்படின்னா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து அதில் போய் அதில் ஷட் டவுன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஷட் டவுன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இது இருக்குங்களா, ஷட் டவுன் சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் ஆட் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உடனே வந்து ஆஃப் ஆகணுமா இல்லை டைமிங் கொடுத்து ஆஃப் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு -s போட்டு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அதுவும் மைனஸ் கொடுத்து ஸ்பேஸ் மைனஸ் கொடுத்து டீன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. எவ்வளோ செகண்ட் வந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டணும். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அந்த நமக்கு இந்த டயத்தில் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ செகண்ட் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறோம். அதுதான் 200 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா வந்து 300 எத்தனை செகண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுத்த எல்லா இதுவுமே வந்து லைனப் ஆகும். எல்லாமே படித்து பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. நான் இப்போதைக்கு ஆட்டோ செட்டில் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஃபினிஷ் கொடுக்காம பேக் போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். சப்போஸ் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா ஷட் டவுன் ஆகாது. கேன்சல் கொடுக்காம அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். தட்ஸ் ஆல் மை லார்ட்.